மகிழ்நன் நேயர்களுக்கு வணக்கம். மகிழ்நன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2026 சட்டசபை தேர்தல் யாருக்கு சாதகம்? மூத்த ஊடகவியலாளர்கள் வெளியிட்ட லேட்டஸ்ட் மக்கள் கருத்து கணிப்பு. ஆந்தவேவில் ஒரு பஞ்சாயத்து, அன்புமணி செய்த ருசிகர சம்பவம். மேலும் விரிவாக பேசுவோம், வாருங்கள். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் உள்ள ஓய்வு பெற்ற மூத்த ஊடகவியலாளர்கள் மற்றும் தற்போது இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களோடும் மக்களோடும் எடுத்த ஒரு லேட்டஸ்ட் முடிவுகளை வெளியிட்டு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று விலாவராயாக வெளியிட்டு சென்ற தேர்தலில் எப்படி ஒரு தன்னுடைய கருத்தை வெற்றி பெற செய்தார்களோ அதே போல இந்த முறையும் பொதுமக்கள் மூலம் எடுத்த சர்வேவின் முடிவுகளை வெளியிட்டு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள் மூத்த ஊடகவியலாளர்கள். ஸ்பைடர்மேன் எனும் தலைப்பில் பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற மற்றும் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தியாளர்களை ஒருங்கிணைத்து ஓய்வு பெற்ற மூத்த செய்தியாளர், பத்திரிகையாளர், பெரும் மதிப்பிற்குரிய சீனிவாசன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இயங்கக்கூடிய அந்த ஸ்பைடர்மேன் குழு தற்போது மக்களிடையே ஒரு பெரிய ஆய்வினை நடத்தி தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக ஓய்வு பெற்ற செய்தியாளர்களுடைய பத்திரிகையாளர்களுடைய கருத்து ஆலோசனையின் பேரிலும் அவர்களுடைய கருத்துக்களின் பேரிலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்து கணிப்பு எப்படி இயங்கியிருக்கிறது என்றால், எப்படி ஒரு இராணுவத்தில் ஓய்வு பெற்றவர்கள் தன்னுடைய ஓய்வுக்கு பின்பும் இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்காக தங்களை ஒருங்கிணைத்து தங்களுக்கான ஒரு நல்ல நட்புறவோடு இந்திய மக்களை காப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பார்களோ அதே போல் இன்றைய செய்தி நிறுவனம், செய்தி ஊடகம் எப்படி இயங்க வேண்டும், அவர்களுடைய அந்த வெளிப்படக்கூடிய செய்திகள் மக்களை எப்படி சென்றடைய வேண்டும், அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், பாதிப்பில்லாமல் செய்திகளை எடுத்து செல்வது எப்படி என்று ஒரு கல்வி அரங்கம் போல அந்த ஸ்பைடர்மேன் குழுமம் இயங்கி வருவதை பல்வேறு மக்கள் அறிந்திருப்பார்கள். அதிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் அந்த குழுவின் குறித்த ஒரு மதிப்பீடு மிக அதிகம். இவ்வாறு நல்மதிப்பு பெற்ற அந்த கருத்துக்கள் நிறைந்த ஸ்பைடர்மேன் குழுவின் சார்பாக தற்போது மூத்த ஊடகவியலாளரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியிட்டிருப்பதன் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். காரணம், சென்ற முறை 2021 தேர்தலில் அவர்கள் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பின்படி பல்வேறு ஊடகங்கள் அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று சொன்னார்கள். காரணம், அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவான பேச்சு இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய அந்த பழமொழிகள் முன்னுக்கு பின் முரணாக இருந்தும் சரியான வார்த்தைகள் பயன்படுத்தாத ஒரு பயிற்சியோடு இல்லாத பேச்சுக்களை போல் இருந்ததால் அந்த திமுக கூட்டணிக்கு ஒரு சிறந்த தலைமை இல்லாமல் இருப்பதாக நினைத்து கொண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி தான் கைப்பற்றும் என்று 2021 ஆரிடம் சொன்னார்கள் பல்வேறு ஊடகங்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் இல்லை, இந்த முறை பல்வேறு கோணங்களில் நாம் ஆய்வு செய்தாலும் கூட அதிமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பில்லை, திமுக தான் வெற்றி பெறும் என்று 2021 தேர்தலுக்கான தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அந்த அறிவிப்பின்படி, அந்த ஏற்கனவே அவர்கள் வெளியிட்ட அந்த ஆய்வினுடைய உட்கருக்கள் படி இந்த முறை அவர்களுடைய வெளியிட்டிருக்கூடிய இந்த ஆய்வு கருத்து கணிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக அவங்க இந்த ஆய்வினுடைய முடிவுகளை ஒரு 4 பிரிவுகளின் கீழ் பிரிச்சிருக்காங்க. 20-20-20 கூடுதல் ஒரு 60 அப்படின்ற ஒரு 4 அடுக்கில் இதை பிரிச்சிருக்காங்க. அது என்னப்பா 20 அப்படின்னா, 20 தொகுதிகள் என்பது திமுகவிற்கு கடுமையான நெருக்கடிக்குள் கொடுக்கக்கூடிய தொகுதிகள். இன்னொரு 20 தொகுதிகள் அதிமுகவிற்கு பாஜகவில் இருந்து வரக்கூடிய அந்த ஓட்டு வங்கி. இன்னொரு 20 என்பது அமமுகவுடைய ஓட்டு வங்கி. இந்த 20 தொகுதிகளில் அமமுகவுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அந்த ஓட்டுகள் தான் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் என்ற ரீதியில் அந்த 20 அமமுகவிற்கு, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும், 20 தொகுதிகள் என்பது பாஜகவினுடைய ஆதரவால் வரக்கூடிய அந்த ஓட்டு வங்கி என்றும், இன்னொரு 20 தொகுதி என்பது திமுகவிற்கு எதிர்ப்பலையில் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி. ஒருவேளை அந்த 20 தொகுதிகள்
உள்ளபடியே அதிமுகவிற்கு செல்லுமானால் அந்த வெற்றி என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு புயலுக்கு ஈடான அதிமுகவுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாத வெற்றியாக மாறி போகும் என்று ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அப்படின்னா பாமகவுடைய ஓட்டு வங்கி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வட தமிழகத்தில் உள்ள 60 தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக பாமக இருப்பதாகவும், அந்த பாமகவினுடைய ஓட்டு வங்கி அப்படியே அதிமுகவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே 60 தொகுதிகளை வெற்றி பெற செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு பாமகவுக்கு இருக்கிறது. எனவே 20 20 20 ஒரு 60, அடுத்தது ஒரு 60 ஆக 60 60 120 தொகுதிகள் உறுதியாக அதிமுகவிற்கு வரும் என்று அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு கீழாக இன்னும் உட்பிரிவுகளாக பல்வேறு வகையில் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஜாதிய ரீதியான ஓட்டு வங்கி, மக்களுடைய எதிர்ப்பலை, இளைஞர்களுடைய ஓட்டு, எதிரணியினுடைய காழ்ப்புணர்ச்சி, திமுக கூட்டணியில் உள்ள உட்கட்சி பூசல் என்று பல்வேறு வகைகளில் பல்வேறு கோணங்களில் அவர்கள் ஆய்வு செய்து இந்த ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் 20 20 20 என்று ஒரு 60 தொகுதிகளும் 60 தொகுதிகள் முழுமையாக பாமகவினுடைய பங்களிப்போடும் வருகிறது. எனவே 120 தொகுதிகள் என்பது உறுதியான தொகுதிகள் என்றும், மற்றும் சென்னையிலே அந்த திமுகவிற்கான ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டை விழ இருக்கிறது. அந்த ஓட்டைக்கு காரணமும் முக்கியமான 3 அமைச்சர் பெருமக்கள் தான் என்று அவர்களை பற்றியும் அந்த குறிப்பில் இருக்கிறது. அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் அவர்கள் மீதான அதிருப்தியின் காரணமாக சென்னையில் திமுகவுடைய அந்த ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டை விழுவதற்கான எல்லா காரணகாரிகளும் இருக்கிறது என்று அந்த கருத்து கணிப்பை தெரிவிக்கிறது. அதே வேளையில் திமுகவிற்கு சற்று ஏறக்குரிய 90 தொகுதிகள் கிடைக்கும் என்றும் அவர்களுடைய கருத்து கணிப்பின் வாயிலாக தெரிவிக்கிறார்கள். அந்த 90 என்பது திமுகவிற்கு பழுவியாக வரக்கூடிய அந்த ஓட்டு வங்கி. அது மட்டுமல்லாது அவர்களுடைய கட்சியினுடைய பலம், கட்சியிலிருந்து செய்யக்கூடிய மற்றும் சில என்று அந்த அவர்களுடைய வழக்கமான செயல்பாடுகளின் வாயிலாக, கட்சி தொண்டர்களுடைய பலத்தின் வாயிலாக ஒரு 90 தொகுதிகளை தன்னுடைய ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்களில் இருந்து மீண்டும் கைப்பற்றுகிறார்கள். புதிய தொகுதிகளில் சிலவற்றையும் கைப்பற்றுகிறார்கள் என்ற அளவில் அவர்கள் 90 தொகுதிகளை திமுக மீண்டும் கைப்பற்றி அடுத்த நிலையிலும், அதற்கடுத்து புதிதாக வந்த நடிகர் கட்சியான ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு சுமார் 2 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும், பின்பு தொடர்ந்து கொள்கை வாயிலாக தன்னுடைய களத்தை நிர்ணயித்து கொண்டிருக்கும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு 1 தொகுதி என்றும் இந்த கருத்து கணிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்புகள் என்பது மக்களுடைய எண்ண ஓட்டங்களை மையப்படுத்திய அமைந்திருப்பதை இந்த செய்தி தெரிவிக்கின்றது. பல்வேறு ஊடகங்கள் உண்மைக்கு எதிர்மாறான ஒரு செய்திகளை சொல்லும்போது இவர்கள் நிதர்சனமான மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு கலாவின்படி இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது உண்மையில் ஆச்சரியமாகும். அதே நேரம் இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது என்பதையும் அறிய முடிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கருத்து கணிப்புகளில் ஒத்துப்போகக்கூடிய கருத்து கணிப்பாக இந்த ஸ்பைடர்மேன் குழுவினுடைய அந்த கருத்து கணிப்பு அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது உதாரணமாக ஒரு 10 கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் 10 கருத்து கணிப்புகளும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இந்த ஸ்பைடர்மேன் குழுவினுடைய கருத்து கணிப்பும் இருக்கிறது என்று பல்வேறு ஊடகங்களும் அறுதிட்டு சொல்கின்றன. காரணம், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்புக்கும் இந்த கருத்து கணிப்புக்கும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. மக்களுடைய கருத்தும் அதுவாகவே இருக்கிறது என்பதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே இந்த கருத்து கணிப்புகள் முன்னுக்கு பின்னாக சற்று ஏறக்குரிய ஒரு குறைஞ்ச வித்தியாசத்திலே இது மாறும் என்ற செய்தியும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் கூட இந்த கருத்து கணிப்புகள் மக்களிடையே எப்படி எழுச்சியை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்தே நாம் பார்க்க வேண்டும். அடுத்த செய்தியாக, ஆன் த வேவில் பஞ்சாயத்தை முடித்த அன்புமணி அவர்கள் தன்னுடைய வேட்பாளருக்கான பிரச்சாரத்திற்காக கீழ்வேலூர் பகுதிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த வழியில் கலைஞர் அவர்களுடைய சொந்த ஊரான திருக்கோவலையில் அங்கு இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பகுதிக்கு குடிநீர் வரவில்லை என்ற காரணத்திற்காக சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். போனவர் அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுடைய துணையோடு அப்படி போயிருந்துருக்கலாம். ஆனால் மக்கள் தலைவராக இறங்கி அங்கே என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க கூடவே அப்படியே சாலையிலேயே அப்படியே உட்காந்துச்சு என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டு, சரி இதை நான் தீர்த்து தரேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கேன்,
நான் உங்களுக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு உடனடியாக வந்து லாரியில் தண்ணி எடுத்து கொடுக்க சொல்கிறேன். உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வையும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இப்போ போயிடுவீங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி தண்ணி வரத்துன்னும் போது அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வந்து வண்டியில் போகும்போது இப்போ கலெக்டர்கிட்ட சொல்லி உடனே நான் உங்களுக்கு நான் வந்து குடிக்க தண்ணி நான் தயார் பண்ணுறேன், கொடுக்க சொல்கிறேன், அரேஞ்ச் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா இங்கே நிரந்தரமாக வருவதற்கான எல்லா வழிகளையும் மேல்நிலை தொட்டி உங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி அது மூலிமா உங்களுக்கு நிரந்தர குடிநீர் தண்ணி கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் நான் பண்ணித்தரேன். எனவே அதுவரை எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்களோட உட்காந்து அவங்க குறையெல்லாம் கேட்குறாரு. எப்போதுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த இடத்துல ஏற்கனவே யாரெல்லாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன, ஏன் அவங்க உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கல என்றது போன்ற பல்வேறு செய்திகள் எல்லாம் உள்வாங்கி கொண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக நான் குடிநீருக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் அங்கே பாமக செல்வாக்கு இல்லாத பகுதி தான் இருந்தாலும் கூட அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக இறங்கி இது போன்ற ஒரு களப்பணி ஆற்றியது மக்கள் அனைவராலும் பாராட்டும்படியாகவும் வாழ்த்துக்களோடும் அவர் சென்றார். இது ஏதோ அவருக்கு வந்து புது செய்தி ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி செங்கல்பட்டில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் வந்து தொடர் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அவர் அந்த சாலை வழியாக போனவர், என்னப்பா அது மாதிரி பஞ்சாயத்து போயின்ட்டுருக்கீங்க, ஏன் இவங்களாம் வந்து இங்கே தொடர்ந்து உண்ணாவிரதம் நடுறாங்கன்னு கேள்விப்பட்டு உடனடியாக அந்த இடத்துல இறங்கி அவங்ககிட்ட வந்து போய் பேசுகிறார். என்னம்மா பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கை என்னென்னா அவங்க அந்த கோரிக்கையெல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் உடனே உள்ளே போகுது என்ன சொல்கிறாருன்னா, சார் எங்களுடைய சங்கத்தில் 1,00,000 பேர் உறுப்பினர்றாங்க, எங்களுக்கு 1,00,000 ஓட்டு இருக்குது அப்படின்றாரு. அப்போது அவங்க எதிர்க்கே அவர் சொல்கிறாரு, 1,00,000 ஓட்டு நம்பிலாம் நான் இங்கே வரலப்பா, என் மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க, தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கீங்க, பெண்கள் அதிகமாகறாங்க, சத்துணவு ஊழியர்கள் இப்படி போராட்டத்துன்றது நல்ல விஷயம் இல்லை, குழந்தைங்களுக்கு சோறு போடுறவங்களே இவங்க தான் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி போக முடியும், நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறங்கி அவங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நான் செய்வேன், அந்த வகையில் தான் நான் வந்தனே தவிர உங்கள் ஓட்டை நம்பி வரல அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாருக்குமே சொல்கிறாரு. அந்த அவருடைய பேச்சு என்பது அன்றைக்கி இருந்த ஊழியர்களுடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய கரவொலியுடன் கூடிய ஒரு வரவேற்பை பெற்றது என்றே சொல்ல வேண்டும். அப்படி ஒரு மக்கள் நலத்தொண்டோடு இயங்கக்கூடிய அன்புமணி அவர்கள் இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு செயலை செய்து அந்த மக்களுடைய நல்ல பேரை வாங்கியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். எது எப்படி இருந்தாலும் வருகின்ற தேர்தல் இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்வாய்ப்பாக அமையுமா, அல்லது வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணபலம் அங்கே பேசப்படுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, நம்முடைய மகிழ்நன் முழக்கம் தொலைக்காட்சியினுடைய அடுத்த குழந்தையாக மகிழ்நன் முழக்கம் மாத இதழ் வந்து கொண்டிருக்கிறது. விரும்புபவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான இதழை பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள், விருப்பப்பட்டவர்கள் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பகிர்ந்து மேலும் எங்களை உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றியும் வணக்கமும்.